அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பயங்கரமாக விழுந்துருக்குது. அவங்களுக்கு இது மாதிரியான பல வேலைகளை செஞ்சு தான் அவங்க தப்பிக்க வேண்டியிருக்குது. அதனால் அமெரிக்கர்களையும் தப்பு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுவும் பார்த்திங்கனாக்கா பெட்ரோலியத்தை வந்து தான் கையில் எடுத்துக்கிட்டோம்னா உலக நாடுகள் பூரா நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அமெரிக்க பொருளாதாரமும் சீராகுங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய இது. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரிலாம் உழுது போச்சு. இன்றைக்கி அவங்களுடைய சொந்த ப்ராடக்ட்டு, சொந்த தயாரிப்புன்னு சொல்லி ஒரு பொருள் கூட மேட் இன் அமெரிக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் கார்கள் இருந்தது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பூரா பியூக்கு, கெடிலாக்கு, பிளைமவுத்து, ஃபோர்டு, செவர்லே, இந்த மாதிரி கார்கள் பூராமே அமெரிக்கன் தான். இன்றைக்கி அத்தனை கார் மேனுஃபேக்சரிங்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லையே. அங்கே சொல்லிக்கிற மாதிரி அமெரிக்கா தயாரிப்பு நான் ஒன்று வாங்கினேன்றதுக்கு ஒன்றுமே இல்லையே. ப்ரொடக்ஷனே இல்லை, தொழில்களே இல்லை. அதனால தான் எண்ணெய் வளம் உள்ள நாடுகளை கையில் வச்சுக்கிட்டோம்னா அந்த பெட்ரோலில் வர்ற கமிஷனில் நம்ம பொழப்பு நடத்தலாங்கிறது தான் இன்றைக்கி ட்ரம்ப் போட்டிருக்கு பிளான். அதனால தான் பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கிற வெனிசுவேலா பிடிக்கிறாங்க, உடனே ஈரானை பிடிக்கிறாங்க, அப்புறம் ஈராக்கை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிலுக்கு இருக்கிற கண்ட்ரிஸை தான் பிடிச்சி அந்த ஆயில் இதை வந்து விலையை நிர்ணயிக்கிறது தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாக்கா அமெரிக்கன் எக்கானமி சர்வைவ் ஆகுங்கிற பிளானில் தான் இவ்வளவும் நடக்குது.